உயர்நீதிமன்றத்தில் தடை செய்யப்பட்ட குற்றவாளி இந்த சவுக்கு. தடை பண்ணியாச்சு. தடை பண்ண உடனேயும் உடனே பத்திரிகையாளர் குரல் வலை நசுக்கப்பட்டதுன்னு அக்யூஸ்டுகள் பூரா போலீஸ் தேடப்படுகிற குற்றவாளி குண்டாஸ் பூரா ப்ரெஸ் கிளப்பில் ப்ரெஸ் மீட் எல்லாம் ஒரு 30-40 கேமரா இருக்குது. அப்போ மகா எல்லாம் உட்காந்துருக்கான. நான் போய் கேட்டேன், ஐயா இதில் யார் பத்திரிகையாளர்? எல்லாம் யூடியூப்பில் இருக்குது. அரசு ரகசியத்தை எடுத்து வித்தவனெல்லாம் பத்திரிகையாளலாம், சிறையில் போட்டவன ப்ரெஸ் மீட் அப்பவே கலைஞ்சு போச்சு. இதெல்லாம் உண்மைதானா? யூடியூப்ல இருக்கு பாருங்க எல்லாம். உடனே மகாலட்சுமி ஒரு ப்ரெஸ் மீட் வைக்குது. மகாலட்சுமி சங்கர சுப்பு 2 பேரும், நாங்கள் பத்திரிகையாளர்களுக்கு எதிரான ஆட்கள் அல்ல. உடனே இந்த கிஷோர் கே சாமி யூடியூப்ல இருக்குமா, இப்போ எடுத்து பாருங்க. 15 கிலோ பானிபூரி விற்கிறவன் அவன் ஒரு பத்திரிகையாளர்னு யார்? சவுக்குக்கு அடியாள். உனக்கு HIV இருக்கா, எய்ட்ஸ் இருக்கா, அந்த அம்மாவை போட்டு குடைச்சல் பண்ணுறான். எல்லாம் யூடியூப்ல இருக்கு. நான் உடனே எந்திரிச்சு, ஏன்டா இப்படி அநியாயம் பண்ணுறீங்க? நீங்கள்லாம் பத்திரிகையாளரா? அவள் ஒரு சகோதரி தானே. அந்த அம்மா ஒரு ஊடகவியலாளர், உலகமே தெரிஞ்ச ஒரு செய்தி வாசிப்புலாம் கேட்கலாமாடா? அதோட ஒரே அடிப்படை சண்டையாக முடிஞ்சு போச்சு. இப்படி 15 ஆண்டு காலமாக நானும் இந்த நக்கீரன் பிரகாசம் இவர்களை ஏற்று போராடிட்டே இருக்கோம். இந்த கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்க. கேள்வி கேட்டு இன்னைக்கு நேற்று போராட்டம் இல்லை. எத்தனை வருஷம்? 15 வருஷம். 15 ஆண்டு கால போராட்டம். இப்போ இவர் அடுத்து எப்படி ப்ரொமோட் ஆகுறாரு? ஊடகவியலாளராக ப்ரொமோட் ஆகுறாரு. எங்க போய் சேர்றாரு? எல்லாம் அங்க இருக்கிற பூரா பிளாக்மெயில் ஜேர்னலிஸ்ட் அத்தனை, மறைந்த ஜான் வில்கின்ஸு, கோசலு, இப்படி அத்தனை பயலுகளாம் அந்த முதலாளியே ஒரு பிளாக்மெயில் ஜேர்னலிஸ்ட். யார்? வரதராஜன். அந்த சொத்து வந்து ஜவஹர் பழனி பண்ணுது. அதை ஏமாற்றி உண்டை வந்து பிராடி ஊர் பிராடி விரட்டு ஆட்டையை போட்டு அவ்வளோ பேர் உட்காந்துருக்கானுங்க. அந்த செட்டியார் போய் ஜெயலலிதாட்ட அழுகிறாரு, கருணாநிதிட்டு அழுகிறாரு, சிதம்பரத்திட்ட அழுகிறாரு. எங்க அழுதும் ஒரு 1000 கோடி ரூபாய் சொத்தை இன்னைக்கு வரைக்கும் மீட்க முடியல. இது அப்படி ஒரு கும்பலா. அப்போ இந்த சவுக்கு அடுத்து என்ன பண்ற நேரமாகி போச்சா? அப்போ அந்த சவுக்கு அடுத்து என்ன பண்றாரு? உலகறிஞ்ச விஷயம், கள்ளக்குறிச்சியில அந்த சிறுமதி வழக்கு. ஆமா சார், ஆமா. அந்த ஊரே கோவப்பட்டு போய் அடிச்சு நொறுக்குது. அப்படின்னா எவ்வளவு குற்றவாளின்னு பாருங்க.